நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 35.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். பிரபு, நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக கனமழை பெய்யும் என்றும் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? மக்கள் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சில் 35.3 சென்டிமீட்டர் மழையும், அப்பர் பவானியில் 29.8 சென்டிமீட்டர் மழை, அதேபோல் எமராடில் 18.2 சென்டிமீட்டர் மழையும், கூடலூரில் 15.3 சென்டிமீட்டர் மழை என நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக 2599.6 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே கனமழை காரணமாக கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல உதகை, குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளின் அருகே மரங்கள் வருவதால் மின்சார கம்பிகள் துண்டிக்கப்பட்டு மின் விநியோகமானது மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பந்தலூர் பகுதியில் விவசாய நிலங்களில் அறுவடைக்கு தயாராகியிருந்த வாழை மரங்கள் கனமழையுடன் பெய்து வரும் காற்றின் காரணமாக வாழை மரங்கள் விழுந்து விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே போல குடியிருப்புகள், சாலைகள் மற்றும் அதனை ஒட்டி அமைந்துள்ள பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தும் காணப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து கூடலூர் அருகே தேவாலா அத்தி பகுதிக்கு செல்லும் சாலையில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மழைநீர் செல்லும் கால்வாய்கள் மற்றும் ஓடைகளில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் 42 பேரிடர் மீட்பு குழுவினர் மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உதகையில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களாக, அதாவது வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தொட்டப்பட்டா, அப்புறம் பைக்கரா படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள், அதே போல உதகையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான உதகை அரசு தகவல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட நீலகிரி மாவட்டம் உதகை, குந்தா, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளது. மேலும் மழையின் தாக்கம் தொடர்ந்து 2வது நாளாக தீவிரமடைந்து வரும் நிலையில் மழையினால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணிக்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.